வெல்கம் டு ஸ்ரீநிதி க்ரூஷெட். ஐலாண்ட் படத்தில் வர ஏலியன் கேரக்டர் டேட்டூங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் இந்த டாய் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டேட்டூவோட ஹெட்டை ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மேஜிக் சர்க்கிள், மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே முடிஞ்சிருச்சு. டெய்ல் எண்டை புல் பண்ணி சர்க்கிள் பண்ணிக்கிறேன். அடுத்த ரோவில் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலேயும் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்க போகிறோம். இதில் நான் கண்டினியூஸ் ரவுண்டில் தான் ஸ்டிச்சஸ் பண்ண போகிறேன். ஸோ தனியாக ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அப்படியே கண்டினியூஸாக நம்ம அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ரோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேயும் நான் மார்க்கர் மாட்டிக்கிறேன். இது மாதிரி இந்த ரோ ஃபுல்லும் ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும் 2 ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரோவில் மொத்தம் 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த ரோவில் 6 ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது 12 ஸ்டிச் மேலே 6 ஸ்டிச் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு 2 ஸ்டிச்சஸ்க்கும் ஒரு ஸ்டிச் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இந்த ரோ ஃபுல்லும் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ். இதே மாதிரி 2 ஸ்டிச்சஸாக இந்த ரோ ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இந்த ரோவில் மொத்தம் 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த ரோலையும் நம்ம 6 ஸ்டிச் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 18ல் 6 ஆட் பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு 3 ஸ்டிச்சுக்கும் ஒரு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ஆனால் இந்த மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கும்போது லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு பதில் மிடில் ஸ்டிச்சில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். 1 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், 1 சிங்கிள் க்ரோஷே, 1 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், மறுபடியும் 1 சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இந்த ரோவில் மொத்தம் 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த ரோலையும் 6 ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒவ்வொரு 4 ஸ்டிச்சுக்கும் ஒரு இன்க்ரீஸ் தேவைப்படும். 1 சிங்கிள் க்ரோஷே, 1 சிங்கிள் க்ரோஷே, 1 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ஆட் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் பண்ணும்போது மட்டும் இப்போ 3 ஸ்டிச்சஸ் இருந்தால் மிடில் ஸ்டிச் இன்க்ரீஸ், 5 ஸ்டிச்சஸ் இருந்தாலும் மிடில் இன்க்ரீஸ். ஆனால் ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு 4th ஸ்டிச்லேயும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரோவில் மொத்தம் 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த 3 ரோஸ்க்கும் இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரோ நம்பர் 8 வரைக்கும் முடிச்சாச்சு. ரோ நம்பர் 8ல் மொத்தம் 48 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த ரோலையும் அதே 48 ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணிக்க போகிறோம். எந்த இன்க்ரீஸும் எந்த டிக்ரீஸும் இல்லாமல் முடிச்சாச்சு. அடுத்த ரோ நம்பர் 10ல் நம்ம டிக்ரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ரோலையும் நம்ம 3 ஸ்டிச்சஸ் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இந்த ரோவில் மொத்தம் 48 ஸ்டிச்சஸ் இருக்குது. 3ஆல் டிவைட் பண்ணால் 16. அதாவது ஒவ்வொரு 16 ஸ்டிச்சஸ்க்கும் ஒரு டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 7 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு டிக்ரீஸ், அதுக்கடுத்து 7 சிங்கிள் க்ரோஷே, அந்த மாதிரி பண்ண போகிறோம். இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸாக இருந்தால் மிடில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதே டிக்ரீஸ் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட்டாக ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம மிடில் டிக்ரீஸ் பண்ணுவோம். இந்த ரோவில் ஃபஸ்ட்டு 7 சிங்கிள் க்ரோஷே, 7 சிங்கிள் க்ரோஷேக்கு அடுத்து ஒரு டிக்ரீஸ், மறுபடியும் 7 சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி மொத்தம் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்குவோம். இந்த ரோவில் மொத்தம் 45 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த ரோ ஆட் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் லாஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ 13 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கடுத்து ஒரு டிக்ரீஸ், லாஸ்ட் டிக்ரீஸ். இந்த ரோவில் மொத்தம் 42 ஸ்டிச்சஸ் இருக்கும். இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி 6 ஸ்டிச்சஸ் வர வரைக்கும் ஒவ்வொரு ரோலையும் 3 ஸ்டிச்சஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரோ 18 வரைக்கும் முடிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான காட்டன் ஃபில்லிங்ஸை ஆட் பண்ணிப்போம். டாப்பில் கொஞ்சம் ஃபில்லிங்ஸ் நிறையா இருக்க மாதிரி இப்போதைக்கு வச்சுக்கோங்க. அடுத்து அதே பேட்டர்ன் கண்டினியூ பண்ணி நம்ம 3 ஸ்டிச்சஸாக டிக்ரீஸ் பண்ண போகிறோம்.
இந்த ஸ்டேஜில் நான் ரிமைனிங் காட்டன் ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து லாஸ்ட் ரோ 1 சிங்கிள் crochet, ஒரு டிக்ரீஸ். இந்த மாதிரி 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இந்த ரோவோட எண்டில் 6 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். ஹெட்டோட பேஸ் முடிஞ்சிருச்சு. ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் காட்டன் ஃபில்லிங்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லென்த் விட்டு yarn கட் பண்ணிப்போம். அந்த ஒரு நீடில் இருக்க 6 ஸ்டிச்சஸ்லேயுமே ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் லூப் மட்டும்தான் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 6 ஸ்டிச்சஸ்லேயே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அந்த யானை பிடிச்சி நீங்கள் புல் பண்ணிங்கன்னா ஹோல் க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் நம்ம அந்த நீடில் சென்டரில் இன்சர்ட் பண்ணி ஆப்போசிட்டில் எடுத்துக்க வேண்டியதான். ஆப்போசிட் கொண்டு போகிறதுக்காக நான் இன் பிட்வீன் வந்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆப்போசிட்க்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ ரிமைனிங்கான நம்ம கட் பண்ணிடலாம். டேட்டோட ஹெட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து டேட்டோட ஹார்ன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மேஜிக் சர்க்கிள்குள்ள 6 சிங்கிள் crochet, முடித்ததும் டெயில் அண்ட் புல் பண்ணி சர்க்கிள் ஆக்கிக்கோங்க. அடுத்த ரோலில் 6 சிங்கிள் crochet, ஒரு ஸ்டிச்சஸ் மேலேயும் 1 சிங்கிள் crochet பண்ணிக்கோங்க. சிக்ஸ் சிங்கிள் crochet முடிச்சாச்சு. முடித்ததும் அந்த ஷேப் கரெக்டாக வர்றதுக்காக நல்லா இன்வர்டாக புஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் ரோ 6 சிங்கிள் crochet, செகண்ட் ரோ 6 சிங்கிள் crochet. ஸோ கரெக்டாக ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த ரோவில் டிக்ரீஸ். ஸோ 1 சிங்கிள் crochet, ஒரு டிக்ரீஸ். இந்த மாதிரி 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் 1 சிங்கிள் crochet, அதுக்கடுத்து ஒரு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெய்ல் எண்ட் இருக்குல்ல, இதான் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு 2 rows ஆஃப் 6 சிங்கிள் crochet பண்ணியிருக்கோம்ல, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிப்போம். இதில் தனியாக நம்ம ஸ்டஃபிங்ஸ் யூஸ் பண்ணல. இந்த டெய்ல் எண்ட் வந்து நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறது தான். அதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பல்ஜ் கிடைக்கும். அடுத்து நமக்கு இன்னும் இந்த ரோவில் ஒரு டிக்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு. லாஸ்ட் டிக்ரீஸ் முடிஞ்சிச்சுன்னா இந்த ரோவில் மொத்தம் 4 ஸ்டிச்சஸ் இருக்கும். 1 2 3 4. அடுத்த 3 ரோஸ்க்கு, அதாவது ரோ நம்பர் 4லேருந்து ரோ நம்பர் 6 வரைக்கும் இதே 4 ஸ்டிச்சஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்க போகிறோம். இந்த இன்க்ரீஸாக இந்த டிக்ரீஸ் இல்லாமல். ஒன் 2 3 4 ரோ நம்பர் 4 வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்த ரோ நம்பர் 6 வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. முடிச்சாச்சு. டெய்லன் கொஞ்சம் லென்த் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஹெட்டில் சூப் பண்ண வேண்டியிருக்கோம். இந்த மாதிரி 2 ஹார்ன் பண்ணிக்கோங்க. ஹெட்டில் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பொசிஷனில் வச்சு நம்ம அதை ஸ்டிச் பண்ணுவோம். அடுத்து டேட்டோட இயர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மேஜிக் சர்க்கிளில் 1 சிங்கிள் crochet, அடுத்து ஒரு டபுள் crochet, அதுக்கடுத்து ஒரு செயின் 2 வந்து டபுள் crochetல வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து மேஜிக் சர்க்கிள்குள்ளே 4 சிங்கிள் crochet, 1 2
3 4. அவ்வளோதான். டெய்ல் எண்டை கொஞ்சம் புல் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் மாதிரி ஃபுல்லாக புல் பண்ணிட வேண்டியதில் இது வந்து நமக்கு ஒன் சைட் ஆஃப் இயர், இந்த இயர் ஷேப் வர மாதிரி கரெக்டாக புல் பண்ணிக்கோங்க. டெய்ல் எண்ட் கொஞ்சம் லென்த் விட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி 2 இயர்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் பேட்டர்ன் தான். ஒரு சைடு வைக்கிற மாதிரி அந்த இயரை இன்வெர்ட் பண்ணி இன்னொரு சைடு வச்சுக்கலாம். அடுத்து ஹெட் அசம்பிளி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நான் ஹார்ன்ஸ் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கான பொசிஷன் 1 2 3 4 5 6 7 8. 8th ரோவில் ஒரு பொசிஷனில் பின் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஹார்னுக்கான பொசிஷன். செகண்ட் ஹார்னுக்கு அதே ரோவில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11th ஸ்டிச்சில் இந்த 11 ஸ்டிச்சஸ் கேப் போட்டு பின் பண்ணிக்கோங்க. இந்த 2 பொசிஷனில் தான் நம்ம ஹார்ன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹார்னை வந்து டேப்பஸ்ட்ரி நீடில் எடுத்துக்கோங்க. பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பால் பின் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஹோலில் நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஹோலில் வெளியில் எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்தாச்சு. இப்போ ஹார்னோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நமக்கு யான் எந்த ஹோலில் வெளியே வந்துச்சோ அதே ஹோலில் ஹெட்டில் இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஹோலில் வெளியே எடுத்திருக்கேன். ஹார்னோட செகண்ட் ஸ்டிச் ஹெட்டில் சேம் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ ஹார்னில் அந்த செகண்ட் ஸ்டிச்சில் மறுபடியும் இன்சர்ட் பண்ணி ஹெட்டுக்குள்ளே போய் மேலே ஒரு ரோக்கும் மேலே நான் வந்து நீடில் வெளியே எடுத்துக்கிறேன். நமக்கு ஹார்ன் வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆகாமல் கரெக்டாக வந்து ஹெட்டோட பக்கத்தில் இருக்க மாதிரி வைக்கிறதுக்காக நம்ம மேலே ஒரு ரோக்கு மேலேயும் வந்து நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஹார்னோட இன்சைடு அந்த ஹெட்டில் 1 ரோக்கு மேலே இன்சர்ட் பண்ணி நான் யானை கீழே எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு ஹார்னோட பொசிஷன் கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி நம்ம செகண்ட் ஹார்னை இன்சர்ட் பண்ணிப்போம். நீடில் இன்சர்ட் பண்ண பொசிஷன்லேருந்து 3 ஸ்டிச்சஸ்க்கு அந்த சைடு நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு டுவர்ட்ஸ் த லெஃப்ட் கொண்டு வரும்போது கரெக்டாக நம்ம நீடில் இன்சர்ட் பண்ண ஸ்டிச்சில் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஹார்ன் ஸ்டிச் பண்ண மாதிரி செகண்ட் ஹார்னை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஹார்னோட டெய்ல் எண்டையும் ஒரே ஸ்டிச்சு கொண்டு வந்து நம்ம நாட் போட்டுட்டு செக்யூர் பண்ணிக்க வேண்டியதான். ஹார்ன் ஸ்டிச் பண்ணியாச்சு. 8th ரோவில் ஹார்ன் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து ஐஸ் பார்ப்போம். 8th ரோக்கு அடுத்து 9 10 11 12 13. 12th ரோக்கும் 13th ரோக்கும் நடுவில் நம்ம ஐஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 12th ரோவில் நான் மார்க்கிங் வச்சுக்கிறேன். ஒரு 4 to 5 ஸ்டிச்சஸ் கேப் போட்டு 2 ஐஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல இருந்தால் பொசிஷன் கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ பிளாங்கான டேப்பஸ்ட்ரி நீடில் எடுத்துகிட்டு சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணி கரெக்டாக நம்ம நீடில் இன்சர்ட் பண்ண பொசிஷனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. பிளாக் கேனில் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் மாதிரி பண்ணிக்க போகிறோம். அடுத்து அந்த எக்ஸை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி செகண்ட் லையும் நம்ம போட்டுக்குவோம். ஒரு எக்ஸை சுற்றி சர்க்கிள். ஐ சென்டரில் இருக்க பிளாக் முடிஞ்சிச்சு. அடுத்து டேட்டூ பாடியோட க்ரீன் கலர் யானை எடுத்துக்கிறேன். பிளாக் பார்ட்லேருந்து 1 ஸ்டிச் 2 ஸ்டிச் டு த லெஃப்ட், அதே மாதிரி 2 ஸ்டிச் டு த அப் சைட். இங்கிட்டு 1 2, அந்த சைடு லெஃப்ட்லேயும் 1 2. அந்த ஸ்டிச்சில் நம்ம கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்குவோம் க்ரீன் கலர். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பிளாக் பார்ட்டோட இந்த எண்ட் அண்ட் இந்த எண்ட் இது ரெண்டையும் நம்ம ஒரு வி மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எண்டில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஒரு லைன், கீழே ஒரு லைன், அடுத்து இன் பிட்வீனில் 2 லைன்ஸ். ஸோ இந்த சைடு நமக்கு முடிஞ்சிச்சா. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு சின்ன வி மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், இன் பிட்வீனில் 2 லைன்ஸ். ஐ ஷேப் வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம செகண்ட் ஐக்கும் பண்ணிக்க போகிறோம். 1 சைடு 4 லைன், அடுத்த சைட்லையும் 2 ஸ்டிச் தள்ளி மேலே 4 லைன்ஸ். செகண்ட் ஐலையும் க்ரீன் பார்ட் முடிஞ்சிருச்சு.
க்ரீன் யானை நான் ஒரு ஓரத்துக்கு கொண்டு வந்துட்டு திருப்பி அந்த பிளாக் யான் வச்சு நான் கண்டினியூ பண்ண போகிறேன். பிளாக் யான் ஐயோட ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு ஐக்கு மேலேயும் கீழேயும் ஒரு கர்வ் பண்ண போகிறோம். ஸோ கர்வ் அதோட சென்டரில் வச்சு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ வந்து அந்த கர்வ் பொசிஷன் அப்படியே இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி செகண்ட் டேலையும் நம்ம பண்ணிப்போம். ஐயை சுற்றி பிளாக் கலர் கர்வ் பாட் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்துட்டு ஸ்கின் கலர்லேயே ஒரு யான் எடுத்துக்கிறேன். அந்த யான்லேயும் இதே மாதிரி தான் நம்ம கர்வ் பண்ண போகிறோம். ஐ லிட் மாதிரி இருக்கிறதுக்காக தான் சேம் கலர் ஸ்கின் கலரே யூஸ் பண்ணிக்கிறோம். பிளாக் பார்ட்டில் பண்ண மாதிரி சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மேலே 2 லைன்ஸ், கீழே 2 லைன்ஸ். டாப் லைன்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து பாட்டம் லைன்ஸ் பண்ணிக்கலாம். ஐ லிட்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒயிட் கலர் யான் எடுத்துகிட்டு நம்ம ஐயில் வந்து சின்ன க்ளோ மாதிரி நடுவில் ஆட் பண்ண போகிறோம். 2 ஐலையும் சென்டரில் 1 டைம் அண்ட் வந்து கார்னரில் 1 டைம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ஐ க்ளோ ஆகிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அதுக்காக அடுத்து டேட்டுக்கு நோஸ் பண்ண போகிறோம். ஸ்கின் கலர் யான் எடுத்துக்கோங்க. ஐஸ்லேருந்து 3 ரோஸ்க்கு கீழே 3 ஸ்டிச்சஸ். இந்த 3 ஸ்டிச்சஸில் தான் நம்ம நோஸ் பண்ண போகிறோம். க்ரீன் கலர் யானில் 3 லைன்ஸ் வரைஞ்சிக்க போகிறோம். லைன் 1, லைன் 2, லைன் 3. அதுக்கு கீழே பிளாக் கலர் யான் வச்சு ஒரு லைன். ஸோ பிளாக் கலர் யான் கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நோஸ்க்கான அப்பியரன்ஸ் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு கர்வ் மாதிரி நம்ம மவுத் பண்ணிக்க போகிறோம். கர்வ் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு லாக் ஸ்டிச். ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க யான்லாம் நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஹெட்டோட அப்பியரன்ஸ். இதுக்கடுத்து நம்ம டேட்டுக்கு இயர்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். சைடுக்கு கொண்டு போய்க்கோங்க. ஐஸுக்கு நேராக வந்து இயரோட சென்டர் அந்த லைனில் இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. இயர் பீஸில் இருக்க சின்ன டெய்லண்ட் அது சும்மா கீழே கொண்டு போய்க்கோங்க. பெரிய டெய்லண்ட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறோம். கீழே இருக்க ஸ்டிச்சில் 1 டைம் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இயரோட சென்டரில் 1 டைம் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து மேலே இருக்க ஸ்டிச்சில் 1 டைம் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். 3 ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம இயரை ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி ரைட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம். ரிமைனிங் இருக்கையான நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இயர்ஸ் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஹெட்டில் டாட்ஸ் மாதிரி 2 லைன் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதோட பொசிஷனை நான் வந்து பால் பின் வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் பபிள் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். ஒரு நியூ யானில் ஸ்லிப் நாட் போட்டு ஹூக்கில் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஒரு சிங்கிள் க்ரோஷே சர்ஃபேஸ் ஸ்டிச் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு யான் ஓவர் சர்ஃபேஸ் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் புல் த்ரூ பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ யான் ஓவர் அதே ஸ்டிச்சில் சர்ஃபேஸ் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் 2 ஸ்டிச்சில் மட்டும் புல் த்ரூ. திருப்பி யான் ஓவர் அதே ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் 2 ஸ்டிச்சில் மட்டும் புல் த்ரூ. ஸோ மொத்தம் நமக்கு 4 லூப் இருக்கா. அந்த 4 லூப்புக்கும் சேர்த்து ஒரு புல் த்ரூ. அதுக்கடுத்து அடுத்த சர்ஃபேஸ் ஸ்டிச் நெக்ஸ்ட்டு இப்போதைக்கு செகண்ட் சர்ஃபேஸ் ஸ்டிச்சில் இவ்வளோ தூரம் பண்ணோம். 3rd சர்ஃபேஸ் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் புல் த்ரூ ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கிறோம். இது மொத்தமாக வந்து ஒரு பபிள் ஸ்டிச். இதே மாதிரி வரிசையாக பபிள் ஸ்டிச்சாக இந்த எண்ட் வரைக்கும் நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ அடுத்த சர்ஃபேஸ் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். யான் ஓவர் ஸ்டிச்சில் சர்ஃபேஸ் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி yarn over 2 loopsல pull through, yarn over surface stitchல insert பண்ணி yarn over 2 loopsக்கு pull through, மறுபடி yarn over same surface stitchல insert பண்ணி yarn over 2 loopsக்கு மட்டும் pull through. நம்ம கிட்ட 4 loop இருக்கு, 4 loopக்கு சேர்த்து ஒரு pull through. செகண்ட் பபிள் ஸ்டிச் வந்துச்சு. அடுத்து வந்து ஒரு சிங்கிள் crochet பண்ணிக்க போறோம் அடுத்த surface stitchல.
நம்ம வந்து டைரெக்ஷன் மாறாமல் கரெக்டான டைரெக்ஷனில் நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக வரணுங்கிறதுக்காக தான் நம்ம பால் பின் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த லைனவே ஃபாலோ பண்ணி நம்ம வரிசையாக பபிள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டால் கரெக்டாக இருக்கும். சேம் ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே சேர்ந்தது தான் பபிள் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 பபிள் ஸ்டிச் கரெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பபிள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஸ்டிச் ஒன் சைடு வந்து இந்த டாட்ஸ் முடிஞ்சிருச்சு ஹெட்டில். லாஸ்ட்டாக இருக்க டெய்ல் எண்டை கொஞ்சம் லென்த் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த யானையும் ஸ்டார்டிங்கில் இருக்க டெய்ல் எண்டையும் ஒரு சென்டர் பார்ட்டு கொண்டு வந்து நம்ம நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு சைடு வந்து நமக்கு டாட்ஸ் கரெக்டாக வந்துருச்சு. செகண்ட் சைடு டாட்ஸ் பண்ணும்போது பேக் டு ஃப்ரண்ட் பண்ணுங்கள். இதில் இந்த லைன் பார்த்திங்கன்னா வந்து ஒன் சைடாக வந்திருக்கு நமக்கு இந்த லைன். இதே நம்ம இந்த சைடே க்ரூஷே பண்ணோன்னா ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்டில் வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ரெண்டுமே சென்டரில் அந்த லைன் வர மாதிரி இருக்கிறதுக்காக பேக் டு ஃப்ரண்ட் பண்ணிப்போம். பண்ணியாச்சு. டேட்டோட ஹெட் ரெடி ஆயிடுச்சு. ரிமைனிங் பார்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி க்ரோஷெட்டிங்.